கூட்டணியில் நின்னாலும் ஜெயிக்க மாட்டாரு, தனியா நின்னாலும் ஜெயிக்க மாட்டாருங்க. எப்படி? இப்போதைக்கு டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியில் இருக்கு. பட் இன்னைக்கு பொறுத்தவரையில் தாவாக்கா அதாவது விஜய் கட்சி வந்து மக்களுக்காக எந்த விதமான முன்னெடுப்பும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. எந்த இஷ்யூலையும் அவர் வந்து என்ன செய்யலை, ஈடுபடல. அதனால் அவர் வந்து திடீர்னு வரட்டும், வந்து கொஞ்ச நாள் அனுபவப்படட்டும், மக்களுக்காக போராடட்டும், களத்தில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும். அதாவது புஷி ஆனந்தே வந்துட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? புஷி ஆனந்த் யாரு? அது புஷி ஆனந்த் யாருன்னே தெரியாது. விஜய் தானே தெரியும். விஜய் வரட்டும், வந்து மக்களுக்காக நின்று அட்லீஸ்ட் இன்னொரு 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் வரட்டும். அவர் மக்களுக்காக வந்து போராடி அதுக்கப்புறம் வரட்டும். எந்த பிரச்சனையும் அவர் இல்லை. வந்தே ஒரு நடிகராக வந்து அவர் வந்து பெருசாக ஒன்றும் நடிகராக தான் இருக்கிறத தவிர மக்களுக்காக ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. சாதாரண பாலான்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் செய்கிற இதில் கூட அவங்க செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க எத்தனை 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ தான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற பால தன்னுடைய முழுமையான இதை வந்து அவங்க அந்த மாதிரி ஆட்களாக அரசியலுக்கு வந்து தாராளமாக ஆதரிக்கலாம்.